ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாம்பாரும் ஒரு வெண்டைக்காய் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி என்னோடய ரெசிபி எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சாம்பாரும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நிறைய பேர் வதக்கிக்கிட்டுலாம் இருப்போம் சாம்பாருக்கு. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அத்தன்டிக் பழைய காலத்தில் வைக்கிற சாம்பார் மாதிரி ரொம்ப வாசமும் நல்லாவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தக்காளியில் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நம்ம அரிஞ்சு போட்டு அங்கங்கே ஒரு பீஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி சாப்பிடும்போது நம்ம நிறைய த்ரோ பண்ணிடுவோம். இந்த மாதிரி மசிச்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம சாதத்தோடையே சாப்பிடுவோம். ஒன்றும் பெருசாக அங்கங்கே தெரியாது. ஸோ நான் தக்காளியும் உப்பு போட்டு மசிச்சிருக்கேன், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் கத்திரிக்காயும் அவரைக்காவும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதுவும் கத்திரிக்காய் அவரைக்காவும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டேன். இதோட நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸில் நான் வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் போட்டு நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் சரி, சாம்பார், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள், இது வரைக்கும் பார்க்கலன்னா. ஸோ அது நான் தண்ணி வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து ஆல்ரெடி வந்து நான் பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், அதோட ஒரு சொட்டி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் அதையும் வேக வச்சுட்டேன். செகண்ட் அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுக்க போகிறேன். வெண்டைக்காய் வந்து நம்ம அரிஞ்சக்கப்புறம் வாஷ் பண்ண முடியாது. அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அரைஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகா போட மாட்டேன், மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். இதில் இப்போ புளி கரைச்சலை விடப்பேன். அதை விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இதோடய நான் என்ன பண்ணிடுவேன்னா, அந்த பருப்பு வேக வச்சோம்ல அதோட தண்ணியும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் பருப்பு வந்து நம்ம கடைய முடியும். தண்ணியோடு நீங்கள் பருப்பு கடைஞ்சிங்கன்னா அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். பருப்பு வந்து ரொம்ப குழைய நீங்கள் வேக வைக்காதீங்க. சில பேர் வந்து அந்த பருப்போட அந்த உருவமே தெரியாத அளவுக்கு ரொம்ப வேக வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா சாம்பார் ரொம்ப குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 95% இல்லை 90% தான் வேக வச்சுருப்பேன். இந்த மாதிரி அங்கங்கே பருப்பு தெரிஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அப்போ தான் இருக்கும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு கொஞ்சம் தான், சும்மா ஒரு லேஸாக தான் நான் மற்ற போட்டு கடைவேன். மற்ற இல்லைனா இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்கும், அது போட்டு நான் லேஸாக ஓட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது, ஒரு 90%. அதாவது குழன்னு ஆகிற அளவுக்கு வேக விடாதீங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சாம்பார் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தெரியும், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வைக்க போகிறேன். சாம்பாரில் வந்து நீங்கள் எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஆட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி வச்சு இது கொதி வரும்போது தான் மாங்காய் ஆட் பண்ணணும். மற்றபடி எல்லா காயும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முள்ளங்கி சாம்பார் வச்சிங்கன்னா வதக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பாருக்கு மட்டும் காயை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். மற்றபடி மற்ற எல்லா காய்கறிகளும் இதே மாதிரி ஸ்டெப்பில் வச்சு நீங்கள் சாம்பார் வைக்கலாம். இப்போ நான் வெண்டைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். கடுகு தாளிச்சிட்டேன். இதில் நான் வெங்காயம், காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகும் இந்த உளுத்தம்பருப்பு மட்டும்தான் சேர்ப்பேன். நீங்கள் இது எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியாது, நிறைய பேர் செய்வீங்க. பட் வந்து இந்த மாதிரி வறுவலுக்கு நீங்கள் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நீங்கள் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது நறுக்குன்னு நல்லா கடிக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வறுவல். அதனால தான் நான் இப்போ வந்து தாளிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணிடுங்க. நாங்கள் இதில் எதுவுமே வந்து வேறு மற்றபடி வந்து எந்த மசாலாவோ எதுவும் தக்காளி, வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் ஒரு குழகுழப்பு இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த குழகுழப்பு போகாது. ஸோ வந்து அதோட தனித்தனியாக அது வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இந்த குழகுழப்பு வந்து நம்ம மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது, நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வராது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க, அது பாட்டு வேகட்டும். இப்போ நான் சாம்பார் தாளிக்க போகிறேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சு. நான் சாம்பார் எப்பவுமே தாளிக்கும் போது அதில் கருவேப்பிலை போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி க்ளீன் பண்ணி நான் சாம்பார் மேலேயே போட்டுருவேன்.
நீங்கள் கருவேப்பிலை வந்து வதக்கி போடுறத விட இந்த மாதிரி போட்டு பாருங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கும் காஞ்ச மிளகா கூட போட மாட்டேன், வெறும்னா வந்து கடுகு மட்டும் தாளித்து போடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம எம்மி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். வதக்கி வைக்கிற ஃப்ளேவர்ஸை விட இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் பொரியலில் வந்து வெண்டைக்காயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொழுபழுப்பு தன்மை போயிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வெண்டைக்காய் செஞ்சாகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வெண்டைக்காயில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் போட மாட்டேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடணும் அவ்வளோ சீக்கிரம் அதோட வாசனை போகாது. நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு பண்ணால் தான் வாசனை போகும். ஸோ அதனால் நான் இதில் வந்து வரமிளகாத்தூள் தான் போடுவேன், வெறும் மிளகாத்தூள். பார்த்திங்கன்னா நான் இதை மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் உப்பு, வரமிளகாத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த போட்டுட்டு நல்லா வதக்குங்க. குவான்டிட்டி வந்து நம்ம போட்டதை விட ரொம்ப இப்போ கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுருச்சு, ஒரு வெண்டைக்காவும் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சூப்பரான வெண்டைக்காய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நார்மலாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி வச்ச சாம்பாருக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சாம்பாரும் வெண்டைக்காவும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுருப்பீங்க ஆல்ரெடி. பட் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலை, வேறு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து நீங்கள் செய்வீங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட நிறைய ரெசிபி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி போய் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து சிம்பிள் ரெசிபின்னு போட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் செஞ்சு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில்.